பல மாத தேடுதல்களுக்கு பிறகு நேபாளத்துல வைத்து கைது செய்யப்பட்ட இஷாரா சவந்தி இப்ப நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுட்டா. இவ இப்போ ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறா, தான் ஒரு அம்மாவுக்கு மனிதாபிமானமான உதவியை செய்திருக்கிறேன். அதோட அந்த அம்மா நீதிமன்றத்துக்குள்ள வச்சு இஷாரா சவந்தியின் கைகள்ல வணங்கி இருக்கிறான்னு சொல்லி ஒரு தகவல் உண்டு, ஒரு விஷயம் உண்டு சொல்லப்படுது. அது என்ன சம்பவம் என்று சொல்லி இன்றைக்கு இந்த காணொளியில பார்க்க போறோம். அதுவும் கணேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்படுற அன்றைய தினம் அந்த சம்பவம் நடந்திருக்குது. அது என்னன்னு சொல்லி இன்றைக்கு இந்த காணொளியில பார்க்க போறோம். அது மாத்திரம் இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு பகிரங்க சவால் ஒன்று விடுக்கப்பட்டிருக்குது. அது என்னத்துக்காக என்று சொல்லியும் இன்றைக்கு இந்த காணொளியில விரிவா பார்ப்போம். இது தவிரவும் நாட்டில நடந்து இருக்கிற இன்னும் சில செய்திகளையும் நாங்கள் இன்றைக்கு இந்த காணொளியில பார்ப்போம். காணொளிக்கு போறதுக்கு முதல்ல யாராவது முதல் தடவையா எங்களோட சேனலுக்குள்ள வாரீங்க பாக்குறீங்கன்னு சொல்லி சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு காணொளியோட இணைஞ்சு பேச போறேன் நான் சுதர்ஷினி சசிகரன். கடந்த மாசி மாதம் கணேமுள்ள சஞ்சீவ நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வைத்து சுட்டு கொலை செய்யப்பட்டார். அதுவும் சட்டத்தரணி போல வேடமிடப்பட்ட ஒரு நபர் தான் அவரை சுட்டுக் கொண்டிருந்தார். இது தொடர்பான முழுமையான காணொளிகள் தகவல்களை எல்லாம் நாங்கள் நேற்றைய தினம் பதிவிட்டு இருக்கிறோம். இப்ப இதன் தொடர்ச்சியா என்னன்னு சொன்னால், நேபாளத்துல கைது செய்யப்பட்டு கணேமுள்ள சஞ்சீவவினுடைய கொலை சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்தார் என்று சொல்லி தேடப்பட்டு கொண்டு வந்த இஷாரா செவ்வந்தி நேபாளத்துல வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவருடைய கைதுக்கு பிற்பாடாக நேற்றைய தினம் இலங்கைக்கு அழைத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறார். இஷாரா செவ்வந்தியோட சேர்ந்து இதற்கு உடந்தையாக இருந்தது அப்படின்னு சொல்லி இஷாராக்கு உதவி செய்தது என்று சொல்லி ஒரு நால்வரை இஷாராவோட சேர்த்து கைது செய்து கொண்டு இங்க நாட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இவர்களை கைது செய்து இங்க கொண்டு வர்ற வரைக்குமே இவர்களோட முகத்திலே அவ்வளவு ஒரு புன்னகை இருந்தது, ஒரு சிரிப்பு ஒன்று இருந்தது. சாதாரணமா ஏதோ டூருக்கு போன ஆக்களை ஏதோ கூட்டிக் கொண்டு இங்க வர்ற மாதிரியான ஒரு சிரிப்பு தான் இருந்தது. அதை பார்க்கக்குள்ள எங்களுக்கு எல்லாம் என்னடா இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்குது, இந்த பிள்ளைய நான் அசால்ட்டா சிரிச்சு கொண்டு வருதுன்ற மாதிரி ஒரு உணர்வு எல்லாருக்கும் வந்தது. இதைத்தான் சமூக வலைதள வாசிகளும் விமர்சிச்சு கொண்டு இருந்தவை. இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இஷாரா செவ்வந்தி இங்க வந்துட்டா அவ ஒரு தகவல் ஒன்று சொல்லி இருக்கிறா. என்னண்டா, நான் ஒரு மனிதாபிமானமான செயல் ஒன்று செய்திருக்கிறேன். அந்த செயல் என்னண்டா, கணேமுள்ள சஞ்சீவ சுட்டு கொலை செய்யப்படுகின்ற அன்றைய தினம் தான் கமாண்டர் சலிந்து அவர்களோட அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள இருக்கேக்குள்ள ஒரு அம்மா அவர் அதாவது இந்த கணேமுள்ள சஞ்சீவவை சுட்டு கொலை செய்யறதுக்காக இவர்கள் அங்க போகக்குள்ளேயே கமாண்டோ சலிந்து அவர்களும் இஷாரா செவ்வந்தியும் சட்டத்தரணிகள் போல வேடமிட்டு தான் அந்த இடத்துக்கு போயிருந்தவர். அந்த இடத்துல ஒரு அம்மா ஒரு ஆள் பார்க்கவே ஒரு வறுமையான தோற்றத்துல ஒரு உதவி தேவைப்படுற ஆள் மாதிரி அவ இருந்தவாம். அவ இஷாரா செவ்வந்தியை பார்த்து இவ உண்மையான ஒரு சட்டத்தரணி என்று நம்பி இஷாரா செவ்வந்தி அங்க இருக்கின்ற அந்த சட்டத்தரணிகள் ஓய்வெடுக்கின்ற ஒரு அறையில இருக்கேக்குள்ள அந்த அம்மா இஷாரா செவ்வந்தி அணுகி கேட்டிருக்கிறா. தனக்கு குடும்பத்துல தன்னுடைய கணவரால தனக்கு ஒரே துன்பமா இருக்குது, தொடர்பா ஒரு வழக்கும் இங்க இருக்குது, இந்த வழக்குல நீங்க எனக்காக பேசணும், என்னோட 1000 ரூபாய் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி அவ சொல்லி இருக்கிறா. அப்ப அந்த நேரத்துல இஷாரா செவ்வந்திக்கு அவ பார்க்க சரியான ஒரு பாவமா இருந்திருக்குது. அப்ப இஷாரா செவ்வந்தி சொல்லி இருக்கிறா, நான் வேறு ஒரு வழக்கு வாதாட வேணும், அதனால நீங்க வேறு ஒரு லோயரை பாருங்க, வேறு ஒரு சட்டத்தரணிய பாருங்க, தனக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு சட்டத்தரணிட்ட கொண்டு போய் இந்த அம்மாவை அறிமுகப்படுத்தி விட்டு இருக்கிறார். அந்த சட்டத்தரணி 2000 ரூபாய் பணம் கேட்டிருக்கிறார். அப்ப இந்த அம்மாட்ட பணம் இல்லை என்று சொல்லி இவ இஷாரா செவ்வந்தியை ஒரு கவலையான முகத்தோட பார்த்திருக்கிறார். அப்ப இஷாரா செவ்வந்தி அந்த அம்மாவை வெளியில கூட்டி கொண்டு போய் தன்னிட்ட இருக்கிற ஒரு 5000 ரூபாய் பணத்தை கொடுத்து இதை நீங்க கொடுங்கன்னு சொல்லி இருக்கிறார். உடனே அந்த அம்மா இஷாரா செவ்வந்தியோட கைகளை பிடித்து கண்ணீர் மல்கினவா அப்படி என்று சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறார். ஆக அந்த அன்று தான் கொலை சம்பவம் அந்த கொலையை மேற்கொள்ள போற இடத்துல இப்படியான ஒரு மனிதாபிமானமான செயலை செய்திருக்கிறான்னு சொல்லி பேசப்படுது. இப்படிதான் மனிதாபிமானமான செயல்ல அவ ஈடுபட்டு இருந்தாலும் கூட ஒரு உயிரை எடுக்கிறது குழந்தையா இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள இயலாது தானே. இப்ப அதிகமா இந்த சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இஷாரா செவ்வந்தியினுடைய அழக வச்சு இவக்கு இன்னொரு மன்னிப்பு கொடுக்கலாம் தானே அப்படி என்று சொல்லி இந்த பல விதமான கருத்துக்கள் போகுது. அதாவது ஒரு நக்கல் செய்கின்ற விதமா தான் அந்த கருத்துக்கள் போகுது. என்றாலும் இவ்வளவு அழகான ஒரு பெண் இப்படியான ஒரு வேலையை செய்திருக்கிறாண்டு. முந்தையெல்லாம் அந்த ஒரு படத்துல சொல்ற மாதிரி வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் என்ற மாதிரி அழகா இருந்தா என்ன குற்றச்செயல் செய்யாமலா விட போறான் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு சிரிப்பும் ஏற்படுது. இப்ப இஷாரா செவ்வந்தியின் கைது நடவடிக்கை நடந்ததுக்கு பிறகு நாமல் ராஜபக்ஷ ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறார். அதாவது ஒரு கொலை சம்பவம் நடந்து அது 10 மாதம் கழியத்தான் ஒரு நபர் கைது செய்யப்பட்டு கொண்டு நாட்டுக்குள்ள கொண்டு வரப்படுறார். அப்படி என்று சொல்லி சொன்னால் நாட்டுல இந்த அரசாங்கம் சொன்ன விஷயங்களை எப்ப அமுல்படுத்த போகுது ஏன்னு சொன்னால் இந்த அரசாங்கம் சொன்னது எல்லாத்தையும் எப்ப செய்ய போகுதுன்னு சொல்லியும் அவர் ஒரு கேள்வியோடு எழுப்பி இருக்கிறார்.
சொல்லியிருக்கிறேன். ஆக இப்படியான சம்பவங்கள் இஷாரா சம்பந்தி தொடர்பில் போகுது. இனி செய்ய போகின்ற விசாரணைகள் என்ற அடிப்படையில தான் பலவிதமான, அதாவது இந்த கிணறு விட்ட பூதம் கிளம்பின மாதிரி என்று பலவிதமான விஷயங்கள் எல்லாம் வெளியில வரப்போகுது. அது எல்லாம் என்னென்ன வரப்போகுதுன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொன்றாக அந்த தகவல்கள் வெளிவரைக்குள்ள பகிர்ந்து கொள்வோம். இந்த சம்பவம் நடந்திருக்கு. அடுத்ததான ஒரு சம்பவம், இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு வெளிநாட்டுல நிற்கிறார். இவர் அப்படி யுஎன்ல வந்து உரையாற்றி இருக்கிறார், வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறார், அங்க இருக்கின்ற புலம்பெயர் தமிழர்களை சந்திச்சிருக்கிறார் என்று சொல்லி பல்வேறுபட்ட நிகழ்வுகள்ல வந்து அங்க ஈடுபட்டு கொண்டு வர. இப்படி இருக்கேக்குள்ள ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இப்போ ஒரு 2 நாளைக்கு முதல்ல ஒரு காணொளி ஒன்றை வெளியிட்டிருந்தவர். அந்த காணொளியில அவர் வந்து நிறைய விஷயங்களை சொல்லி இருந்தவர். இப்ப இந்த காணொளி பெரிய அளவுல சர்ச்சையாகி இருக்குது. சாவகச்சேரி நகர சபையினுடைய உப தவிசாளர் ஞான பிரகாசம் கிஷோர் ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னால், இந்த காணொளியில ராமநாதன் அர்ஜுனா சொல்லி இருக்கிறார், ஜாழ்ப்பாணத்துல இருக்கிற எல்லா இளைஞர்களுமே போதைப் பொருள் குடு பாவிக்கிறார்களா இருக்கிறோம் அப்படி என்று சொல்லி நிறைய விதமான வார்த்தை பிரயோகங்களை எல்லாம் அவர் சொல்லி இருக்கிறார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு இப்படியான வார்த்தை பிரயோகங்களை அவர் சொல்லக்கூடாது. அதோட போதைப் பொருள் பாவிக்கிற ஆக்கள் தான் யாழ்ப்பாணத்து இளைஞர்கள் என்று சொல்லியும் அவர் சொன்னது மிகவும் தவறான ஒரு விஷயம். ஆக இவர் யாழ்ப்பாணத்துக்கு வரையக்குள்ள இளைஞர்களோட இவர் வந்து விவாதத்துக்கு வரணும். இல்லை என்று சொல்லி சொன்னால் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் இப்படியான விஷயம் சொன்னது தவறு அப்படி என்று சொல்லி சொல்லணும். அதை விட நீங்கள் எல்லாம் ஆம்பிளைகளா என்று சொல்லி எல்லாம் கேட்டிருக்கிறார். இப்படியான வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் தவறான ஒரு வார்த்தை பிரயோகங்கள். அதோட இவரோட கூடவே ஒரு பெண் ஒருவர் சுத்தி கொண்டிருப்பார், சட்டத்தரணி கௌசல்யான்னு சொல்லி. உண்மையிலேயே அவர் சட்டத்தரணியோ தெரியலையே என்று அவர் சொல்லி இருக்கிறார். காரணம் என்னன்னா, இப்படியான ஒரு சட்டத்தரணி என்று சொன்னால் அவர் சொல்கின்ற தவறான விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ஆக என்று சொல்லி அவர் சட்டத்தரணி அப்படி என்று சொல்லியும் கிஷோர் அவர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாகவும் இருக்குது. ஆக இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் கடற்தொழில் அமைச்சர் கடந்த 14ஆம் தேதி ஒரு ஊடக சந்திப்பை மேற்கொள்ள சொல்லி இருந்தவர் உண்மையிலேயே ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து மூளை பிழைதான் என்று சொல்லி அவர் சொல்லி இருந்தவர். ஏனென்றா இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளினால அப்படித்தான் இருக்குன்னு சொல்லியும் அவர் தன் கருத்தை வந்து சொல்லி இருக்கிறார். ஏற்கனவே வந்து அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கும் இடையில மோதல்கள் அப்படியா காணப்பட்ட நிலையில நாடாளுமன்றத்திலையும் அவர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்குது. இது மாத்திரம் இல்லாமல் இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது மேற்கு மாகாணத்திலே. அதாவது ஒருவர் வந்து போதைப் பொருள் வியாபாரம் செய்ய அந்த ஊர்ல இருக்கிற ஒரு 71 வயது இருக்கிற மூதாட்டி அந்த போதைப் பொருள் சம்பவம் தொடர்பா போலீசாருக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். போலீசார் என்ன செய்திருக்கணும்னா, அந்த போதைப் பொருளோட சம்பவத்தோட தொடர்புடையவர்களை கைது செய்திருக்கிறோம். இதுல அந்த போதைப் பொருள் கடத்தின அந்த முக்கிய நபர் என்ன செய்திருக்கிறாருன்னா, தன் உதவியாளருக்கு வந்து போதைப் பொருளை கொடுத்து அவர் ஏவி விட்டு அந்த 71 வயது மூதாட்டியை வந்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய சொல்லி இருக்கிறார். தவறான நடத்தைக்கு உட்படுத்த சொல்லி இருக்கிறார். அப்படி தவறான நடத்தைக்கு உட்படுத்தி அந்த மூதாட்டி வந்து இப்பொழுது பாதிக்கப்பட்டு அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தோட தொடர்புடையவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கணும். ஆக எங்க நாட்டில் எப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடக்குது பாத்தீங்களோ, இப்படித்தான் பலவிதமான துர்பாக்கியமான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அதோட இந்த சங்குப்பிட்டியில கரை ஒதுங்கின பெண்ணினுடைய அந்த மரணம் தொடர்பிலையும் இப்ப ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் போலீசார் கைது செய்திருக்கணும். இது தொடர்பான மேலதிகமான தகவல்கள் இன்னமும் கிடைக்கப்பெறல. கைது நடவடிக்கை நடந்தது என்று மட்டும்தான் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான முழுமையான தகவல் கிடைச்ச உடனே அதையும் நான் பகிர்ந்து கொள்றேன். ஆக இன்றைக்கு இந்த காணொலியில நாங்கள் இப்படியான சம்பவங்களை தான் பேசி இருக்கிறோம். இது தொடர்பான உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க. இது ஒரு காணொலியில நாங்கள் பேசிக் கொள்வோம். நன்றி உறவுகளே.